உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, அதே மாதிரி பண வரவுகள், கடன் பிரச்சனைகள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வக்கர கதியில இருந்தனால சுப கிரகம் வக்கர கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையை பெறும். அப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி பூர்ணமான ஒரு பலனை 12 ராசி என்பவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாரு. அதுபோல் இப்போ குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 80 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறாரு. அது 12 ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள். இதில் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 12ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடியது உடல் நலம் சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ யாரெல்லாம் கடகராசியாக இருக்கீங்களோ நிறைய பேருக்கு அஷ்டம சனி காலகட்டம், அதாவது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் வந்திருக்கும். ஒரு ஆப்ரேஷனு, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை ஒரு சுகர் ப்ராப்ளம், இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரி, இல்லை ஏதாவது ஒரு விபத்து இதெல்லாம் நடந்திருக்கும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு எயில்மெண்ட் எதாவது இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது உங்களை பாதிக்கும். ஏன்னா கடகராசிக்கு 6ஆம் அதிபதி அவர் நோயை அதிகப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர். அவர் 12ஆம் இடத்துல இருக்குன்னா அடிக்கடி கொஞ்சம் டாக்டர் செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏற்கனவே அப்படி தான் சார் போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பெரிய கண்டங்கள் ஒன்றும் கிடையாது, பாதிப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய கடகராசி என்பர்களுக்கு பொருளாதார வசதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சார் பொருளாதார வசதிலாம் வேணாம் சார், எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை தீர்த்தா போதும், நிம்மதியாக இருப்பேன் சார். எவ்வளோ அசிங்கங்கள் சார், எவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க என்ன. அதுவும் அஷ்டம சனி காலத்தில் சனி பகவான் நல்லா கொடுத்துட்டு போயிட்டார் சார். எனக்கு பார்த்தீங்கன்னா யார் எப்படி யார் ஏமாத்துனாங்க, ஐயோயோ நான் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு ஏமாற்றத்தை சந்தித்ததே கிடையாது, வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு பிரச்சனையை சந்தித்ததே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது. எவ்வளோ பார்த்துட்டோம் சார், ரொம்ப எல்லாருக்கும் உதவிகள்லாம் நிறைய பண்ணியுமே கடவுள் நம்மளை நல்லா வைக்கல அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது. உண்மையிலே நீங்களா இருக்கிறதுனால தப்பிச்சிட்டீங்க. கடகராசி என்பவர்கள் எப்போவுமே மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள். அந்த அந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றிருக்கு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக நினைக்காதீங்க. இன்னும் நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக அந்த குரு பகவான் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருவார். அது எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகள் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்கும். இஎம்ஐ கட்ட முடியல, ஜொல்லு பேங்க்ல இருக்குது, எனக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து நடக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தைரியமாக இருங்க. சூப்பராக உங்களால் அந்த கடன் பிரச்சனைலேருந்து வர முடியும். அதே போல் வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். வேலையெல்லாம் எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ பிரச்சனை, வாழ்க்கையில் அவ்வளோ நெருக்கடி சந்திச்சுட்டு சில பேர்லாம் 2 வருஷம் 3 வருஷம் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடச்சிரும், கவலையப்படாதீங்க. வேலை மாறணும்னு ட்ரை பண்ணுறாங்க சில பேர், அவங்களாலக்கெல்லாம் நடக்கலை. அஷ்டம சனியே பரவாயில்ல போல சார், இப்போ ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னவங்களாம் சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னேற்றம் வரும், மாற்றம் வரும், வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே மாதிரி திருமண வாழ்க்கை கிடைக்காதவர் இந்த கடகராசி என்பவர்களுக்கு எப்போவுமே லேட் மேரேஜ் தான்.
அதனால் லேட் மேரேஜை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த லேட் மேரேஜும் இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு திருமணமாக மாறும். நீங்கள் எதிர்பார்த்தா மாதிரி, நீங்கள் உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு. அதே மாதிரி இந்த அஷ்டம சனியில் நிறைய பேர் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் நடந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசில், 55 வயசில், 60 வயசில் பிரிஞ்சவங்களாம் நிறைய கடகராசி என்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு, இல்லை சார் என் வாழ்க்கையே வேணாம் சார், என்னை புரிஞ்சிக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மறு வாழ்க்கை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு குடும்ப பிரச்சனை நிறைய ஆயிடுச்சு. குழந்தைகளால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, கணவரால் பிரச்சனை, இல்லை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் திருப்பியும் மறுசீரமைப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி கொடுக்க போகிறாரு. நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் இருக்குது, ரெடியாக இருந்துக்குங்க. வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றம் இருக்குது. இல்லை நான் அங்கேயே தான் இருப்பேன் சார் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். வேலையில் தொந்தரவு வரும். வேலை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு இடம் மாற்றம் பண்ணிங்க. வெளிநாட்டிலே நீங்கள் வேறு ஸ்டேட் பக்கத்துலேயே ஏதாவது மாறுற மாதிரி இருக்குது, வேறு ஊர் மாறுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை போகக்கூடிய அபாயம் இருக்குது, சில பேருக்கு வேலை போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கவங்க தயவு செய்து ஊர் மாறிடுங்க. ஊர் மாறிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் எதிர்பார்த்த பதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல்கள் இந்த கடகராசி என்பதற்கு உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், பூர்வீக சொத்து கிடைக்கும், பூர்வீகத்தில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் ஒரே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம். சார் கையில் காசே இல்லை சார், எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஒன்றுமே கவலைப்படாதீங்க, ஒரு வீடு வாங்குங்க, வீடு வாங்குங்க, இடம் வாங்குங்க. சார் அதுக்கெல்லாம் காசே இல்லை, நீங்கள் காசே வேண்டாம், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், எண்ணங்களை வைங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு கடன் மூலமாக வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் எங்கே சார் கடன் வாங்கி திருப்பி போய் மாட்டிக்க கூடாதுன்னு பயப்படுறேன் சார்னு சொல்லக்கூடாது. பயப்படாதீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த முதலீடு செய்யக்கூடிய இடம், வண்டி, வாகனம் எல்லாமே வளர்ச்சியை பெறும். ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க. ஒரு 2 வீலர் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், அதற்கான அமைப்புகள் உண்டு. சுப செலவுகளாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லை சார் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா தங்க நகை வாங்க. ஐயோ ரேட் ஏறிடுச்சு சார், இறங்கிடுச்சு சார், ஏறுது சார், அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களால் எவ்வளோ உங்கள் சக்திக்கு தந்தால் போல் அது 100 கிராமா 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 1000 ரூபாயா இருந்தாலும் சரி, 5000 ரூபா இருந்தாலும் சரி, அந்த தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அது ஒரு ரெகுலர் இன்கமாக மாறிடும், ரெகுலர் சோர்ஸாக மாறிடும், ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் கடக ராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தவிர மற்ற அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி உறுதியாக உண்டு. வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்குன்னா அதில் ஏதாவது குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா அது உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அது தவிர 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. அதுமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட் எழுதி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க, அதுவும் எழுதி கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், பிரசனத்தில் சோழி பிரசனம், ஜாமக்கோள் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக என்னென்னா ஒரு ஜாதக பலன் சொல்வது எப்படி, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது ஜாதக பலன் எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் நம்ம வகுப்பில் டீட்டெயிலாக நடத்துவோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.